எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. இது வந்து டைரக்டர் அவரை பற்றி நிறைய பெருமையாக பேச வேண்டியது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிக்கிறேன், இவர் 3வது படம் தான் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 19 படம் கன்னடத்தில் நடிச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. அவர் தமிழில் இன்னும் ஒரு 50 படம் 100 படம் எடுக்கணும். அவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும் சார், நீங்கள் போயிடலான்னு இன்றைக்கி ஃபுல் டேட்டு வாங்கிட்டு ஒரு மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் போகலாம் சார்னு சொல்லிவிடுவார். அதே மாதிரி டப்பிங் ஆகட்டும், அவர் டைலாக்கு எழுதி கையில் கொடுத்து அது அந்த கண்ணை சொல்லி கொடுத்ததாகட்டும், எல்லாமே பன்னீர் சார் சொன்ன மாதிரி அப்படியே ஞாபகத்திலே இருக்குது. இவர் நிறைய வேலை செய்யணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய படம் எடுக்கணும். அந்த அளவுக்கு வேலை தெரிஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இறைவன் நாரில் கண்டிப்பாக அவருக்கு வேணும். நிறைய படம் ஹிட் ஆகணும். இந்த படம் வெற்றிக்கும் நம்ம டைரக்டருக்கும் மிகப்பெரிய, இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து கொடுக்குற ஒரு நல்ல படமாக வரும். இறைவன் அருளால் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு வந்து சிவானந்தா, சுர்வனை சிவானந்தா ஒரு நாள் ஃபோன் பண்ணார். தம்பி, ஒரு நல்ல படம், ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும், நீ டேரக்டரை பாரு, பிடிச்சிருந்தா பண்ணு அப்படின்னாரு. எல்லோரும் சொன்ன மாதிரி பயங்கர பிளான்டான ஒரு மனுஷன் அன்றைக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜென்ரலாக நான் என்னோடய நண்பர்கள்ட்டெல்லாம் ரொம்ப வருஷமாக சொல்கிறது உண்டு, பெரிய படம் எடுத்து அதாவது 4 கோடி 5 கோடி 10 கோடி அப்படிலாம் போய் தொலையாமல் சின்ன சின்னதாக அதை பிளான் பண்ணிடா, நம்மளே பிளான் பண்ணலாம், இப்படி தான் சொல்கிறது உண்டு. ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் தான் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், நூடுல்ஸ்னு. அது ரொம்ப குறைவான ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பண்ண படம். அந்த முதலீடு பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கான லாபத்தை அந்த படம் ஈட்டுனுச்சு. அதுக்கப்புறமாவும் நான் நிறைய பேர்கிட்ட இடையே இப்படி ஒன்று அப்படின்னா நிறைய பேர் ஒரு வீட்டுக்குள்ளேயே சூப்பர், இப்படி பண்ணீங்க, லாபமாக எல்லாம் கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணவே மாட்டாங்க. மறுபடியும் பெரிய படம், பெரிய பட்ஜெட்டு, ரொம்ப லத்தாஜிக்காக ஸ்டார்ட் பண்ணி லத்தாஜிக்காக முடிஞ்சு அப்படி தான் நடக்கும். ஆனால் எங்களுக்கு நல்ல சம்பளம் தருவாங்க. இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்படி எல்லாரும் சொன்ன மாதிரியே வந்து அட்வான்ஸ்டாக வந்து முன்னாடியெல்லாம் சொல்லிடுவார், இப்படி தான் பண்ண போகிறோன்னு. அதுமாரி அட்வான்ஸ்டாக பேமெண்ட்டையுமே கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீட் பேமெண்ட்டையுமே. ஆமாம், அவ்வளோ கிளாரிட்டியாக அது பண்ணார். அப்புறம் உள்ளே போய் பார்த்தம்போது நிறையா இன்னும் சர்ப்ரைஸ் என்னென்னா, கவிதா பாரதி சாரோட ரைட்டப் அதில் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சார் வந்து மோர் தென் ஆக்டர், ரைட்டராக ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து வெற்றி பிரதர், அவரோட படங்களில் தொடர்ந்து நான் நிறையா படங்களில் நடிச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன்லேயே இப்போ இது நடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் அவங்க ப்ரொடக்ஷன்லேயே பண்ணுறேன். அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சரவணன் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியும், ஓ அண்ணா நீங்களும் நடிச்சிருக்கீங்களா அப்படின்றது. இப்படி நிறைய பேர் ஒருத்தர் பார்த்துக்காமலே ஆனால் வெல் பிளான்டாக ஒரு படத்தை முடித்து அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேர் வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக இப்படி பிளான் பண்ணி கரெக்டாக பட்ஜெட்டில் எடுக்கும்போது நிச்சயமாக அது பொருளாதார ரீதியாகவும் பெரிய வெற்றி அடையும். நல்ல படத்தை பிளான் பண்ணி பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப கரெக்டாக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப வெகு சில டேரக்டரில் சாரும் ஒருத்தர். அவர் கூட நான் நடிக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றி படம் ஆக்கி கொடுக்கணும்னு உங்கள் எல்லாத்தையும் வேண்டி விரும்பி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஆரூர் பிரதர், அவர் கூட நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தேன். அதுக்கப்புறமா இப்போ தான் பார்க்குறோம். அவர் வந்து அடுத்தடுத்து நிறைய நல்ல படங்கள் பண்ணணும்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். அதேமாதிரி வெற்றி பிரதருக்கும் நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். அப்புறம் பிரிகேடி அவங்களுக்கும் நிறைய நல்ல படங்கள் கிடைக்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து கொன்றால் பாவத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி இல்லை, நண்பர் தயால் பார்த்தோம்னா அவனுக்கு ப்ரொமோஷன் அதாவது நான் இப்போ தான் அண்ணன் சரவணன்கிட்ட சொன்னேன், அண்ணே எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ் சினிமாவில் அதிக நல்லவர் வல்லவர் அருமையானவர்னு நம்ம அண்ணன் தயால் பத்மநாவுக்கு தான் இருக்குன்னு இதன் மூலமாக தெரியுது. காரணம் என்னென்னா, எல்லாமே பிளான் சொன்னாங்க பாருங்க. நான் வந்து தயால் சாரை என்ன நினைப்பேன்னா, இவர் ஒரு வீடு கட்டினார்னு வச்சுங்களேன், இது முன்வாசல் வழி, இது பின்வாசல் வழி, இது கிழக்கு பக்க வாசல் வழி, இது மேற்கு பக்க வாசல் வழின்னு வச்சா திருடர்கள் வந்து போகும் வழின்னு ஒன்று வச்சுருவார். அந்த அளவுக்கு ஏன் அவனை பூட்டை உடைச்சிட்டு இருக்கிறதுக்கு, திருடன் வந்தான்னா அவனுக்கு அந்த திருடர்கள் வந்து போகும் வழி அப்படின்னு ஒன்று வச்சுட்டா அவனும் பண்ணிட்டு போகிறான்.
அந்த அளவுக்கு பிளான் பண்ணுவார். இது ஒரு ஜென் கதை இது, அதனால சொல்கிறேன். அடுத்தது தயானந்த பத்மநாப சார்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுனா ஒரு ஜென் கதை ஒன்று இருக்கு. ஒரு துளி தண்ணீர் போய் கடல்கிட்ட கேட்கும், நானும் தண்ணி நீனும் தண்ணி, ஆனால் நான் துளியாக இருக்கேன் நீ கடலாக இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணுது. அப்போ அந்த ஜென் ஞானி சொல்லுவார், நீ கடல்கிட்ட கேட்காத, நீ கடலோடு சேர்ந்து விடு, நீனும் கடலாகி விடுவார். ஒரு துளி நீர் கடலுடன் சேரும்போது கடலாகி விடுகிறது. அப்போ அப்படி நீங்கள் தயானந்த பத்மநாபன்கிட்ட நீங்கள் யாராக இருந்தாலும் அவர் பிளான்குள்ளே உங்களை கொண்டு வந்துடுவார். அப்படி ஒரு மாபெரும் ஒரு ஹெட்மாஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய கட்டட நிபுணர் அளவுக்கு அவர் இருப்பார். அதான் அண்ணன் சொன்னாங்கல்ல, டேட் வாங்குவார், 3 மணிக்கு கிளம்பிட்டு வேண்டாம், இனிமேல் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்வார். அந்த மாதிரி ரொம்ப அருமையான பிளான் பண்ணுற ஒரு சில இயக்குநர்களில் நான் தனுஷ்கிட்ட அதை பார்ப்பேன். தனுஷும் அதே மாதிரி கரெக்டாக ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு அனுப்பணுன்றார். அதே மாதிரி நடப்பார். அதே மாதிரி கிளாரிட்டி, ஒரு ஷார்ட்டு நான்லாம் வந்து எப்பா ஒரு ஒய்டு எடுத்துருவோம்பான்னு தனுஷ்கிட்ட விட்டேன். அண்ணே அதை வேணால் நீங்கள் எடுத்துங்க, நான் எடிட்டிங்கில் வைக்க மாட்டேன்னு. ஏன்னா என்ன எடிட்டிங்கில் வேணுமோ அதை தான் எடுப்பாங்க. அப்படி ஒரு இயக்குனர் தான் தயாள் சார். நான் ரொம்ப பிரமிப்பேன். அதனால தான் ஒரு படத்தை அவரால் ஒரு 20லேருந்து 25 நாளுக்குள்ளே முடிக்க முடியுது. அதான் எல்லாத்தையும் வந்து பேப்பர்லேயே சரி பண்ணி வச்சுக்கிறது. என்ன பேப்பரோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதில் வந்து தயாள் சார் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார். அடுத்தது யாரையும் புண்படுத்துறதில்லை. ஒரு இயக்குனர் என்பவர் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு. பிரீடாக தெரியும், தனுஷ்லாம் வந்து சைல்டுன்னு கூப்பிடுவார் ஆர்டிஸ்ட்டை. எனக்குலாம் வந்து இது பவர் பாயிண்ட் எப்போ ராஜகிரானே கம் சைல்டு தனுஷ் அப்புறம் சொன்னார், இல்லை அவங்கள நம்ம ஒரு குழந்தையாக நடத்தணும். ஏன்னா நம்ம தான் அவங்கள வடிவமைக்கிறோம். ஒரு டைரக்டர்னா வயது கம்மியாக இருந்தாலும் அந்த கேரக்டர் நம்ம வடிவமைக்கணும். அதே மாதிரி ஒரு குழந்தையை பெற்றோர்கள் வடிவமைக்கிறாங்க, அப்படி நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தயாள் சார் யாரையும் புண்படுத்தாமல் அவருக்கு தேவையானதை கரெக்டாக வாங்கிறதுல தி பெஸ்ட். அப்படி பல சிறந்த குணங்கள் இருக்கிறதால தான் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் நிறையா படம் பண்ணணும், நிறையா தமிழில் படம் பண்ணணுன்னு சொல்கிறது. அடுத்து வந்து என்னால் டென்ஷனே இல்லாமல் சில பேர் பார்ப்போம் இல்லையா. இப்போ இந்த சிரிப்பு தான் அவருடைய முகம். அதாவது ஒரு சின்ன புன்னகையோடு இருக்கும், அந்த புத்தர் சிரிப்போடையே இருப்பார் தயாள் சார். அது என்னென்ன அதை வந்து அந்த பயிற்சியை நம்ம கற்றுக்கணும். ஏன்னா ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது, ஹெட்டாக இருக்கும்போது அவங்களை வந்து நம்ம ஒரு அன்போடு தான் அவங்கள நடத்தணும் அப்படிங்கிற அந்த சிறந்த ஒரு குணம் இருக்கிறது வந்து தயாள் சார்ட்ட இன்னொரு எனக்கு சிறப்பு. அதே மாதிரி இப்போ பிரீடா சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அதாவது நம்ம சிறு உதவிகள் செஞ்சாலும் அதை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிற அந்த தன்மை எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் அது இருக்கும். மனித நேயம் இருக்கும். முக்கியமாக மனித நேயத்தோட ஒரு கலைஞன் இருக்கணும். ஏன்னா ஒரு கலைஞனுக்கோ ஒரு கலை படைப்பிற்கோ முக்கியமான பொறுப்பு மனித நேயத்தையும் சமூகத்திற்கு ஒரு அழகை சொல்கிறது தான். அதுதான் ஒரு படைப்பினுடைய உச்சமாக இருக்கும். அது அத்தனை அவர் எடுத்த அத்தனை படத்துலையுமே அது இருக்கும். இதில் ஒரு இந்தியாவில் வந்து 564 பேர் இது வரைக்கும் தூக்கில் போட்டிருக்காங்க. 1898 இந்த சட்டம் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், ஒருத்தவனையும் நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா ஒருவேளை அவன் அந்த தப்பை செய்யலைன்னா என்ன பண்ணுறது, திரும்பி அவன் உயிரை வாங்க முடியாது இல்லை. அதனால தான் அது வேணான்னு மனித உரிமை அந்த அமைப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு உயிரை எடுத்துட்டோம்னா முடியாது. அந்த விஷயத்தை தான் வலியுறுத்ததை தவிர பெரிய குற்றம் பண்ணவனுக்கு அப்புறம் தண்டனை நம்ம கொடுக்காம இருக்க முடியாது. கொடுக்கலன்னா குற்றங்கள் பெருகணும். குற்றங்கள் பெருகுனா சாமானியன் பாதிக்கப்படுவான். ஆனால் அவன் பண்ணலைன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்கு அதுக்கு தான் அந்த இது பண்ணுறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாபெரும், அதான் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திருடன் மணியன் பிள்ளை. ஒரு திருடன் கடந்த 35 வருடமாக அவன் திருடினதை தான் அந்த புக்காக எழுதியிருப்பார். நிறைய பேர் அதை படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் படமாக எடுக்கணும், சீரியலாக இருக்கணும் ட்ரை பண்ணாங்க. அது வந்து சாகித்ய அகாடமி வாங்குச்சு. ஒரு திருடன் தன் வரலாறை எழுதின கதை வந்து சாகித்யம் வாங்கி கொடுத்தாங்க. அதில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி இருக்குது. அவன் பாருங்களேன், ஒரு திருடனுக்கு எவ்வளோ ஒரு மனித நேயம் இருக்கு பாருங்க. அவன் ஊரு கூட உழுந்து திருடுறவன், பூந்து
ஒரு வாட்சை திருடுவான், ஒரு குழந்தையினுடைய வாட்சை திருடிடுவான். அந்த கேஸில் அந்த வாட்சை விற்கும்போது மாட்டிக்குவான். இப்போ கோர்ட்டுக்கு வரும். அது கோர்ட்டுக்கு வந்தால் அந்த மணியன் பிள்ளையை தான் வாதாடுவார். அவர் நிறைய திருட்டு வழக்கில் போனதால் அவளே வாதாடுவார். இன்னும் சொல்ல போனால் பல ஜட்ஜுகளே பயப்படுவாங்க, ஐயோ திருடன் மணியன் பிள்ளை கேஸா அப்படின்ட்டு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, யார் வாட்சோ அவங்க வரணும்ன்றார். அப்போ ஒரு 13 வயசு பாப்பா, அது பேர் விஜயா, அது வந்து அந்த குற்றவாளி கூண்டல் நிற்கும். நின்னா அதை விட்ட போய் கிராஸ் கேள்வி கேட்பார் மணியன் பிள்ளை. உன் வாட்ச் என்ன கலரு, அதுக்கு என்ன நம்பர்னு அதை அழ ஆரம்பிச்சிடும். அழ ஆரம்பிச்சோன்னா அவர் என்ன கேட்பாருன்னா, அது அது ஒரு ஒரு எப்படி, அது செயின் வந்து கோல்டு கலரில் இருக்கும். அது கோல்டு கலர்லாம் இருக்குமா நிறையா வாட்ச்சு, அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் என்னான்வார். அதுக்கு தெரியாது, அழுவோம். இப்போ அந்த கேஸ்லேருந்து இவர் வெளில வந்துடுவார். அந்த பாப்பா அழுதுகிட்டே போயிடும். அன்னைக்கு இரவு அவர் வந்து அந்த ரூமில் உட்காந்து தூக்கமே வராது மணியன் பிள்ளைக்கு. ஏன்னா ஒரு 13 வயசு பாப்பாவை நம்ம அழ வச்சுட்டோமே, ஆனால் திருடினது நம்ம தானே அப்படின்ட்டு அவர் தூக்கமே வராத. அடுத்த நாள் ஒரு கடிதம் எழுதுவார் அந்த பாப்பாவுக்கு. என்ன எழுதுவார்னா, விஜயா பாப்பா, அதை திருடினது நான் தான், ஆனால் நான் அதை ஒத்துக்கிட்டேன்னா இன்னும் 3 மாதம் எனக்கு அதிகம் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட கிராஸ் கேள்வி கேட்டு நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் திருடினது நான் தான். மாமா இன்னும் 3 மாதம் கழிச்சு வந்துடுவேன் ஜெயிலிருந்து, வந்து உனக்கு வாட்சி வாங்கி தரேன் அப்படின்னு எழுதிடுவார். அவங்க அப்பா, அந்த பாப்பாவுடைய அப்பா என்னன்னா, அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் கொடுத்துருவார். பார்த்தீங்களாங்க, திருடியிருக்காங்க, அவங்க கைப்படவே எழுதிட்டாங்கன்னு. அந்த ஸ்டேஷன் போலீஸ் சொல்லுவார், ஐயோ உன் புள்ள கண் கலங்கிடுச்சு, நீ இன்னக்குமே அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரில் எழுதியிருக்கான். அவனை திரும்பி ஜெயிலில் கொண்டு வந்து போடணும்னு நினைக்கிறியா, அப்பனை விட அந்த திருடன் எவ்வளோ நல்லவன் அப்படின்வார். அப்போ மனித நேயம் எவ்வளோ ஒரு திருடனுக்கும் இருக்குன்றதால தான் அந்த சாகித்ய அகாடமி. அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும். இதுலேயும் அந்த கேரக்டர் வந்து நான் ரொம்ப ஓப்பனாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவங்களுள்ள ஒரு ஒரு எப்படி ஒரு உண்மை இருக்குது. அந்த உண்மை தெரியும் போது அவன் குற்றவாளி இல்லாமல் கூட போயிடும். அப்படி ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு படத்தை எடுத்திருக்காரு அண்ணன். கவிதாவாரி அண்ணன் சொன்ன மாதிரி கமர்ஷியல், அடுத்தது ரொம்ப கலைப்படைப்பு இல்லாமல் இடைப்பட்ட ஒரு இடத்துல மிகச்சிறந்த ஒரு தளத்தை வந்து அமைச்சு வச்சிருக்காரு தயாள் பத்மன் சார். இன்னும் பல படங்கள் பண்ணட்டும், இன்னும் பல புகழ்கள் அடையட்டும். எம்ஜிஆரை வாதியாரும்போம், பாகல் மகேந்திரா ஸ்டூடெண்ட் எல்லாம் அவரை வாதியாரும்பாங்க. இனிமேல் நாங்களும் உங்களை வாதியாருன்றோம். ஏன்னா அந்த கட்டமைப்புக்கு கரெக்டான இப்படி பண்ணணும் படம். 20 நாள்னா 20 நாள் படம் முடிக்கிற அந்த திட்டமிடலுக்கு நீங்கள் வாதியார் தான். நன்றி, வணக்கம். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. ரொம்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க டைரக்டரை பற்றி. ஆல்ரெடி நான் சொல்ல வந்தது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் நான் ரொம்ப குயிக்காக இந்த படத்தில் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப குயிக்காக நடந்துச்சு. ஷூட்டிங் டேட்டும் குயிக்காக முடிஞ்சிருச்சு, ரொம்ப கம்மி நாள். நாங்கள் வந்து ஓகே சொன்னதும் மீட்டிங்கும் ரொம்ப குயிக்காக ஆச்சு. டக்குன்னு இந்த படம் சைன் பண்ண எல்லாமே ஸோ குயிக். ஸோ ஒரு வாரம் முன்னாடி தான் எனக்கு கால் வந்தது. அண்ட் ஆல்சோ சிவா சார் கிட்டேருந்தும் கால் வந்தது, இந்த படம் பண்ணுமா, நல்ல படம்னு. ஓகே சார், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா கிட்ட கால் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் சார் கிட்டேருந்து கால் வந்தது. நான் போய் மீட் பண்ணுறேன். நம்மளுக்கு எப்போவுமே வந்து சில பர்சன்லாம் பார்த்தா நம்ம சினிமா ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. எல்லாருமே தாண்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஒரு ஃபாதர்லி ஃபிகராக வந்து எனக்கு இருந்தார் டே 1 அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே. நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நாங்கள் நிறைய விஷயம் பேசி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதுவே வந்து எனக்கு என்ன படம் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க அண்ட் எப்படி மதிக்கிறாங்க அண்ட் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டை தாண்டி ஆஸ் அ பர்சனாக அவங்க எப்படி இருக்காங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி சார் வந்து ஆஸ் அ பர்சனாக ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே வந்து 100 out of 100 தான் எனக்கு. ஸோ சச் அ குட் ஃபிலிம், சச் அ கண்டென்ட் ஃபிலிம். அண்ட் சார் வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தார், பேசியிருந்தார் இந்த படத்தை பற்றி என்ன மாதிரி இருக்கும்னு. எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் என்னவாக இருக்கும்னா, எப்போவுமே இருக்கும் கான்ஸ்டன்ட் அது.
நம்ம தப்பாக இந்த காலத்தில் பிறந்துட்டோமோ, நம்ம ஒரு 80s 90ஸ்ல பிறக்க வேண்டிய ஆளோ. ஏன்னா பண்ண படம் பண்ணுற படம் எல்லாமே நான் வந்து 80s 90ஸை தான் பண்ணுறேன். ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். ஈவன் இட்லி கடையாக இருக்கட்டும், ஈவன் நான் இதுக்கப்புறம் பண்ணுற படம் சத்யவான் சாவித்ரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகும் ஒரு 2 monthsல. கீர்த்தி சுரேஷ் மேம் அண்ட் சார் பண்ண படத்தில் எல்லா படமுமே ஒரு 80s 90s. ஸோ ஐ திங்க் இந்த படமும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல். என்னதான் எல்லா படமும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். கொஞ்சம் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட பாட்டியை மைண்டில் வச்சுட்டு நான் நடித்த படம் இது. நான் வந்து சார் கிட்ட கூட ஷேர் பண்ணதில்லை. என்னோட பாட்டிக்கு வந்து 4 பசங்க. என் அப்பா அண்ட் 2 அத்தை அண்ட் இன்னொருத்தங்க சேர்த்து 4 பசங்க. என்னை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எங்கே இந்த படத்துக்குள்ளே வந்து சோல்ஃபுல்லாக இறங்கினேன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு குழந்தைய மேலே கையில் வச்சுக்கணும், ஒரு குழந்தைய வந்து கீழே வச்சுக்கணும், ஒரு பொண்ணு ஒரு பையன். நீ கேரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உன்னோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணுற ஷாட். அதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் எடுத்த ஷாட். ஐ ரிமெம்பர். அந்த பிக்சரில் வந்து நான் என்னோட பாட்டியே வந்து நினச்சி ஐ ஜஸ்ட் வெண்ட் இன் டு ஹர் சோல் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து நான் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்ட ஒரு ஃபீலிங். ஸோ அதை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக எனக்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அண்ட் வெயிட்டிங் எப்போ இந்த படம் நடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி படம் ஆரம்பிச்சது, எல்லாம் நடந்தது. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ரியலி சார். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அண்ட் இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ தெரிஞ்சு எப்படி சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் தான் வரும் எங்களுக்கு. ஐ ஆம் ஸோ ப்ரவுட் டு பி அ பார்ட். அண்ட் நிஜமாவே இந்த ஃபிலிம் பாட்டியை நினச்சி பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய படம் பார்ப்பீங்க. அண்ட் என்னோட ஜேர்னி அது எப்போவுமே லைஃப் லாங். நான் வந்து ரீசெண்டாக கூட என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லோ ஆச்சு எனக்கு லைட்டாக. நம்மளுக்கு வந்து எப்போவுமே நான் கொஞ்சம் ஒர்க்கஹாலிக். ஏதாவது படம் பண்ணல ஒரு ஏதாவது பண்ண முடியலன்னா நான் கொஞ்சம் லோ ஆகிடுவேன். அதுக்கு ஒரு மாதம் ஒரு வாரம் எடுத்துப்பேன் நான் திருப்பி பேக் டு ஃபார்ம் வரத்துக்கு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன், என்ன இது ரொம்ப லேட் ஆகுது, எனக்கு நான் பண்ண பிளானிங்கில் எதுவும் நடக்க மாட்டேங்குது. நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் பீங் அன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். அப்படி ஆகும்போது அவங்க சொன்னாங்க, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னல, நீ தான் சாகிற வரைக்கும் நடிக்க போறியே, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டா. ஸோ அதனால் நான் இதை எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ பீயிங் தட் மச் பேஷனேட் அண்ட் பீயிங் இந்த சினிமா, நான் எப்போவுமே விடாமல் தொடர்ந்து என்னோட முயற்சியை வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் சினிமாக்காக. அண்ட் கண்டிப்பாக இன்னும் நிறைய படம் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு மேலே நிறைய இடத்துக்கு போவேன்ற எய்மோட ஐ எம் ஜஸ்ட் விஷிங் அண்ட் ஐம் விஷிங் த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் myself for doing this film. I'm so happy to be a part again and thank you so much for all the cast and crew. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மியூசிக் டைரக்டர். உங்களோட மியூசிக்கில் வந்து இந்த படத்தில் நான் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன். முதல் நீ முடிவு நீலேருந்து எல்லா சாங்குமே நீங்கள் போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ சிவா சார். நீங்கள் வந்து ஒரு பெரிய இல்லை சார், உங்களை தான் தேங்க்யூ ஸோ மச் சார். இட்லி கடையில் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு, மறந்துடக்கூடாது யாரையும் நீ, எங்கே போனாலும் நீ யாரையும் மறந்துடக்கூடாது, எல்லாம் நீங்கள் வந்துடுவீங்க பட் மறந்துடுவீங்கன்னு சொன்னீங்க. நான் சத்தியமாக மறக்க மாட்டேன் சார். அந்த மாதிரி ஆள் இல்லை. உங்களோட பிளெஸ்ஸிங் எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றி, சாரி என்னோட கோஸ்டாரே நான் வந்து விட்டுட்டேன். இல்லை சார், நிஜமாவே ஹீஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். எங்களுக்கு வந்து அதான் ரொம்ப பிளான்டாக போனதுனால எனக்கு தெரிஞ்சு என்னோட ஷூட்டிங் பீரியடே ஒரு வாரம் ப்ளஸ் ஒரு 2 days தான் இருந்திருக்கும். அந்த நாளில் வந்து காலைல வருவோம், ஓகே ஷார்ட் எடுத்தான்னு சொல்லுவோம், போவோம், நடிப்போம், வருவோம். எங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய டைமே இருந்ததில்லை. ஸோ பட் தெரிஞ்ச வரைக்கும் ஹீ இஸ் சச் அ பேஷனேட் and very professional and such a sweet person to act with. I'm so happy pairing up with you and ரொம்ப சந்தோஷம். and futureல கூட உங்களோட படத்துக்காகலாம் I'm looking forward. All the very best to you as well and thank you so much. Keep loving me, keep supporting me. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் தயால் சாரை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ எனக்கு ஒரு 5 yearsஆக தயால் சாரை தெரியும். கொன்றால் பாவம் படத்துக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கதை சொன்னாங்க. அந்த டைமில் அது பண்ண முடியல. நம்ம டக்குன்னு ஒரு 2 weeks கழித்து கால் பண்ணோம், சார் அது படத்தை முடிச்சிட்டேன் சார், எடிட்டிங்கில் இருக்குன்னு. அதே மாதிரி அதனால் அப்போ முடிவு பண்ணிட்டு, இவர் எப்போ கால் பண்ணாலும் உடனே நம்ம எடுத்துடணும், மிஸ் பண்ணால் ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் பண்ண போகிறேன்னாரு. ஒரு ஃபோனு அடுத்த செகண்ட் எடுத்துட்டேன். சார் சொல்லுங்கள் அப்படின்னா, சார் நம்ம ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணுறோம், எப்போ சார் ஷூட்டிங் பண்ணால்
ஒரு வாரத்தில் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லுவார். எத்தனை நாள் சார்னா அப்போ அதுக்கு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் சொன்னார். 22 நாள் சொன்னார். ஆனால் அதையும் 18 நாளில் முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்தாரு சார். நீங்கள் சார் இது படித்து பாருங்க அப்படின்னு சொன்னார். லாஸ்ட் இயரில் கொடுத்தாரு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு. என்றைக்குமே அவருடைய கதைகளில் ஒரு பொலிட்டிக்கல் லேயர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து ஒன்று இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அது ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அதை உணர்ந்து அதை கரெக்டாக அது ஒரு கமர்ஷியல் இதில் அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணுவார். நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் சார், நீங்கள் ஒரு பெரிய படம் பண்ணுங்கள் சார், நீங்கள் ஒரு பெரிய ஆக்டர் வச்சு ஒரு பெரிய படம் பண்ணுங்கன்னு. அவருக்கு அந்த இது இல்லை. அவருக்கு போயிட்டு ஒரு 15 நாளில் படத்தை போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடணும். ஆனால் அதை பயங்கரமாக பண்ணுவார். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கோட இது ஃபுட்டேஜ் கூட நான் பார்த்தேன். சூப்பராக வந்திருக்கு படம். நல்ல ஒரு அந்த மரண தண்டனை அது அவசியமா இல்லையா அப்படின்ற ஒரு கருத்தை பேசுகிற படமாக இருக்குது. நல்லா இருக்குது. வெற்றி, உங்களுடைய செலெக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் நல்லா இருக்குது. நல்லா பண்ணுங்க. அப்படியே பிரிகதா, ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் விஷஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. தர்புகா சிவா ப்ரோ, உங்கள் மியூசிக் என் லைஃப்பில் ஒரு பெரிய இது ப்ளே பண்ணியிருக்கு. உங்களால் தான் எனக்கு கல்யாணமே ஆச்சுது. ஆமாம். ஸோ பொண்ணு பார்க்க போகிற இடத்துல என்றைக்குமே பொண்ணு பாட்டு பாடணும்னு சொல்லி கேட்பாங்க. நான் சும்மா கேட்டேன், பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன் பொண்ணு தான் பாடணுமா, மாப்பிள்ளை பாடட்டுமேன்னு சொல்லிட்டாங்க டக்குன்னு. ஸோ அப்புறம் உங்களோட விசிறி பாட்டை பாடி கரெக்ட் பண்ணி தான், குடும்பத்தை கரெக்ட் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு படம். இந்த மாதிரி படங்கள் வரணும் தமிழ் சினிமாவில். நல்லபடியாக ஹிட் ஆகட்டும். விஷஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இன்வைட்டை ஏற்று இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆரோ பிரதர் எங்களோட இன்வைட் ஏற்று வந்ததுக்கு. ஸோ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் இன்றைக்கி வரல, சபரீஷன். அவரும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி கொன்றல் பாவம் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பார்த்துருக்கேன் அப்படின்னா, அந்த டேரக்டர் உங்களை பார்க்கணுமா, மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நான் தயால் சாருக்கு மீட் பண்ணேன். ஸோ வெரி ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தயால் சார் மாதிரி ஒரு பிளான்டு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ உங்களை மாதிரி நானும் படம் பார்க்குறதுக்கு அவளை காத்துட்ருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பர்ஃபார்மராக ஒரு படம் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ரோல் எடுத்து அது நம்ம மெனக்கெட்டு நடிக்கும்போது பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு ஒரு இது இருக்கும், இதில் என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் வராது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி எந்த டவுட்டுமே தயால் சார் படத்தில் வரவே வேண்டாம். ஏன்னா ஷூட்டிங்க்கு கூப்பிடும்போதே அன்றைக்கி எத்தனை காஸ்டியூம் சேஞ்ச் வரைக்கும் சொல்லி தான் கூப்பிடுவார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இத்தனை வருஷத்தில் இத்தனை படங்களில் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, ஈவன் ஃபார் த ப்ரொமோஷன்ஸ், படத்துக்கு ஷூட்டிங்க்கு டேட் வாங்குற மாதிரி, டேட் அனுப்புகிற மாதிரி இதுக்கும் ரொம்ப கிளாரிட்டியோட கேலண்டரில் மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாரு. வியந்துட்டேன் நான். அது அனுப்பிச்சிட்டு பின்னாடியே ஒரு வாய்ஸ் நோட், நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா, அவர் இன்னொரு வாட்டி வேறு லாங்குவேஜ் போய் படம் பண்ணோன்னே யோசிக்கக்கூடாது. தமிழ்லே இனி நிறைய 50-100 படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச்.